ஒட்டுமொத்தமாக சட்டசபை வந்து தமிழ் திரையுலக போய் ஆக்கிரமிப்பு பண்ணுமா என்னங்கிறது தெரியல. தன்னுடைய இறுதி படம்னு டிக்ளேர் பண்ணிட்டு வெளில வந்தார். 220 கோடி ரூபா சம்பளத்தை வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்தார். அந்த தில்லுக்கு யாருக்கும் இல்லை, எல்லாம் நடிச்சுக்கிட்டே தான் அரசியலில் இருந்தாங்க. ஷூட்டிங்கிலே பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து எல்லாருமே சிஎம் சார் வந்துட்டார், சிஎம் சார் உட்காரஞ்சாருன்னு தான் சொல்லுவாங்க. தனுஷ் ரசிகர்களுக்கு அதான் சொன்னாங்க, நீ இறங்குறியா இல்லை வேறு கட்சிக்கு போவா, இப்படி தான் கேட்டாங்க தனுஷ் சார். இப்போதைக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த தாட்ஸ் இல்லை. பட் நீங்கள் சொன்னது மாதிரி வருங்காலத்தில் வந்தால் ஆச்சரியப்படும். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி வந்து விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெற்றியை பெறது சாதாரண விஷயம் கிடையாது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நடிகர்களுக்கும் அரசியல் மேல மிகப்பெரிய ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற பொழுது விஜயோட ஃபார்முலா மற்ற நடிகர்களுக்கு ஒர்க் ஆகுமா சார்? இல்லை, இந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பாக சிக்கலான ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வேறு யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்தாங்க, பாதி பேர் பாதியிலே வந்து போயிட்டாங்க முடியலன்னு. ரெண்டாவது பார்க்கணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கொஞ்சம் தில்லா துணிஞ்சு வந்து எல்லாத்தையுமே எதிர்த்து பேசினார். ஏன்னா எந்த கூட்டணிக்குள்ளே போகாமல் பேசணும் தான் முடிவு பண்ணுது அவர். பட் எதிர்த்து ஒரு கட்சியாருங்கிறது யாருங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். பட் 2011 எதிர்கட்சி தலைவராக மாறினார். இந்த 2011 அண்ணா டிஎம்கேவில் அவர் கூட்டணி அவர்களுக்கு தேவைப்பட்டது, இவருக்கு தேவைப்படல. கடைசி தேர்தல் நெருங்க மீண்டும் திமுக ஆட்சி தான் அளவுக்கு உளவுத்துறையெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்குது அந்த பீரியடு. அப்போ தான் அண்ணா டிஎம்கே சேர்ந்த எல்லா பேருமே வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட என்ன சொல்லும் போதுனா, அம்மா நீங்கள் கொஞ்சம் கூட்டணி தேவைப்படுது, இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து வர்ற ரிசல்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவராக போகுது, நமக்கு வந்து ரிசல்ட் வரலன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அவங்க கொஞ்சம் ஸ்டஃபனாக இருந்தாங்க. இல்லை பார்த்துக்கலான்னு. இல்லைம்மா கொஞ்சம் நம்ம லூஸாக விட்டோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு போய்டும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த பக்கம் டிஎம்கே என்ன அசால்ட்டாக இருந்தாங்கன்னா கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது, நம்மளோட வருவார் அப்படிங்கிற மாதிரி அவரும் நம்பிக்கையில் இருந்தாங்க. பட் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்டே உருவாச்சு. திடீர்னு அண்ணா டிஎம்கே விஜயகாந்த் அவர்களை கூட்டணிக்கு அழைச்சி பேசும்போது தான் அவங்களுடைய அந்த கொள்கை அது இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட ஓகேங்கிற மாதிரி போச்சு. ஓகேன்னு சொன்னால் இது டிஎம்கே எதிர்பார்க்கல. ஆனால் கடைசி நேரத்தில் விஜயகாந்த் அங்கே போய் சேர்ந்தார். மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட மாதிரி போச்சு. 2011 மீண்டும் அண்ணா டிஎம்கே ஆட்சிக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. 2001 2006 இருந்தாங்க. 2006 to 2011 வந்து டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. 2011 மீண்டும் அண்ணா டிஎம்கே ஆட்சி வருது. அது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டணி சேர்ந்தனுடைய விளைவு தான். அப்போ அந்த நடிகருடைய பலம் என்னங்கிறது அன்றைக்கி நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் வந்திருந்தாங்கன்னா 2013 தமிழகத்தின் முதலமைச்சர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதை மக்களே வந்து இவங்க எதிர்பார்த்தாங்க 2017. அது சூழ்நிலைகள் உடனே சரியில்லாமல் போச்சு, முடிஞ்சிச்சு. அவருக்கு பிறகு யார் வருவா, வாய்ப்பு அதோடு முடிஞ்சுதா அப்படிங்கும்போது தான் இங்கே திடீர்னு நம்முடைய விஜய் அவர்கள் உள்ளுக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர் அரசியலுக்கே இவங்க தான் கொண்டு வந்ததே. ஒரு பக்கம் அவர் படம் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க பேசாமல். அந்த சர்க்கார் படத்தினுடைய பேனரையும் போஸ்டையும் கிளிக்கவும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுது அவங்களுக்குள்ள. அதுதான் சட்டசபையில் ஆனந்தவில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போஸ்டை பண்ணி கிளிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சீட்டில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, கிழிச்சதுனால நீங்கள் எதிர்கட்சியில் வருஷத்தில் உட்காந்துருக்கீங்க, நாங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னார் சட்டசபை. இதுதான் நிஜம். இங்கே தேவையில்லாமல் ஒரு நடிகரை சீண்டி 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 பார்க்கும்போது தான் இங்கே வேற வழி இல்லை. எதுக்கு நடிக்கிற, வா உள்ளுக்குள்ளவான்னு கூப்பிட்றது மாதிரி கூப்பிட்டு தான் நீங்கள் முதலமைச்சராக உட்காண்டாங்க, சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. பட் இதனுடைய பார்வையில் தான் இப்போ இருக்கக்கூடிய மற்ற நடிகர்களும் ஒரு ஆசை தானே வருது. ஏன்னா 2024 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்து 2020 முதலமைச்சர் ஆகிட்டாங்க போது இப்போ ஈஸியாக வந்து நினைக்கிறான். அதனால் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் போகலாம். பட் அவருடைய உழைப்பு என்ன இருந்தது, இன்புட் என்ன இருந்தது, எவ்வளோ அசிங்கங்களை தாண்டி வந்தார், மக்கள் மேலே நம்பிக்கை இருந்தது, மக்கள் நம்பிக்கை வச்சாங்க. நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு முக்கிய காரணம். இவர் மக்கள் மேலே வச்சாங்க, மக்கள் இவர் மேலே வச்சாங்க. தன்னுடைய இறுதி படம்னு டிக்ளேர் பண்ணிட்டு வெளில வந்தார். 220 கோடி ரூபா சம்பளத்தை வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்தார். அந்த தில்லுக்கு யாருக்கும் இல்லை, எல்லாம் நடிச்சுக்கிட்டே தான் அரசியலில் இருந்தாங்க. பட் இவர் ஜெயிப்பமா வெற்றியா தோல்வியானே தெரியாத ஒரு பட்சத்தில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த மத்திய அரசையும் ஆளுகின்ற மாநில அரசையும் எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார். உள்ளுக்குள்ளே இறங்கினார்.
பிளே கிரவுண்டில் பல கூட்டணிகள் பிளே கிரவுண்டில் ரெடியாக நீங்கள் விளையாடுறதுக்கு தனியாக ஒரு மனிதன் இறங்கினார். பிளே கிரவுண்டில் இறங்கி வாங்க நானும் விளையாட வரேன், விளையாடி பார்ப்போம். ஸோ மக்கள் வெற்றியை கொடுத்தாங்க. பட் அது மாதிரி வந்து 2 வருஷத்துக்கு முதலமைச்சர் நம்மளும் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவர்களுக்கு வருது. அதுக்கு முன்னோட்டமாக பார்த்தோம்னா நம்மளுடைய விஜய் அவர்களை தான் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. பட் யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். நான் மீண்டும் அதான் சொல்கிறேன், வாங்க மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள் வந்து நிஜமாகட்டும். அதுக்கு நீங்கள் மிகுந்த அளவு போராடணும். வெரி ஈஸி கிடையாது. நாட்டுக்கும் மக்களுக்கும் நீ என்ன செய்யணும், நீங்கள் வந்து என்ன செய்யணுங்கிற ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக குரல் கொடுக்க உள்ளே இறங்கணும். சும்மா நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதை ஆரம்பிக்க போகிறேன், பாவம் ரசிகர்கள் இருக்காங்க, அங்கே கோயம்புத்தூரில் ஒன்று, திருச்சி கோயம்புத்தூர் ஒன்று போட்டால் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைவுகள் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதன் விளைவாக தான் இப்போ நிறைய பேர் வர்றதை நம்ம கேட்க முடியுது, பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கட்சிக்கு பேர் வந்து சூஸ் பண்ணிட்டதாகவும் ஒரு 5 கட்சிகளோட நியமம் வச்சு டெல்லியோட அந்த கட்சியின் இதுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுலேருந்து தான் உன்னை சூஸ் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. அது உண்மைதானா சார்? உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிறத எல்லா பேரும் யோசிக்குமா தெளிவாக சொன்னேன். ஏன்னா ஷூட்டிங்கிலே பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து எல்லாருமே சிஎம் சார் வந்துட்டார், சிஎம் சார் உட்காரஞ்சாருன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அவர் கூட வரக்கூடிய ரசிகர் மன்ற தலைவர், அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ்லேருந்து எல்லாத்தையுமே இவர் இந்த அமைச்சர் அந்த அமைச்சர்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு சட்டசபையை உருவாக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு இதை பெரிய உருவாக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க. அவருடைய எண்ணம் அதுதான். வருவாருன்னு தான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அது டக்குன்னு இப்போ இறங்குறார். அதுதான் 5 பேர் கட்சிக்காக நேம் எழுதி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் எந்த பேருங்கிறது ரெஜிஸ்டர் ஆகி அது வேறு யார் கட்சியில் இருக்கா இல்லையா, ஏதாவது லைனில் வருமா, டிஸ்டர்ப் ஆகுமான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் எந்த நேம்னு வந்து அவர் வெளியிடலான்னு இருக்கார். அப்போ அந்த ஃப்ளாக் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதுவே வருமா, இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுமா, என்ன கலர் கொடுக்கலாம் அப்படிங்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட அவருடைய கேங் ஃபுல்லாக உட்காந்து ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஷூட்டிங் தவிர அவர் இதெல்லாம் இந்த டிஸ்கஷனில் இருக்கார். யூனிட் டைம் மேலே கட்சி பேர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு வந்தாச்சுன்னா அவர் டோட்டலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிறார். ஓகே சார், அடுத்த கேள்வி என்னன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு நகைக்கடை திறப்பு விழாவில் இருக்கும் பொழுது வருங்கால முதலமைச்சர்னு ஒரு ரசிகர் இருக்கிறாரு. இவர் உடனே வாயை மூட சொல்றாரு. திடீர்னு சிவகார்த்திகேயன் இந்த அரசியல் காலத்துக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைங்க, அவர் இன்னும் வரலைங்க. அவர் சினிமாவில் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாரு. இப்போ தனுஷையும் அதுதான் சொல்கிறாங்க. முதல்ல விஜய் அவர்கள் விட்டு போன இடத்துக்கு நீங்கள் முதல்ல வந்து உட்காரதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வரலாம் செய்யலாம் தான் மற்றவர்களுடைய எண்ணமாக இருக்குது. சிவகார்த்திகேயன் இப்போ தான் கிட்டத்தட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கார், ரேஞ்சு நோக்கி போய்கிட்டு இருக்கார். அவருக்கு அந்த அரசியல் எண்ணம் அந்த தாட்ஸ்லாம் கிடையாது. அவருடைய ரசிகர்களுக்கு இருக்குது. தனுஷ் ரசிகர்களுக்கு அதான் சொன்னாங்க, நீ இறங்குறியா இல்லை வேறு கட்சிக்கு போவா, இப்படி தான் கேட்டாங்க தனுஷை. அவர் என்னையா சொல்கிறாங்க, திடீர்னு இப்படி ஒரு இது கிளப்புறாங்களே அப்படிங்கும்போது தான், இல்லைங்க பாருங்க விஜய் அவங்க வந்தாங்க, ரசிகர்கள் பூரா எம்எல்ஏ ஆக்கிட்டாரு, அமைச்சர் ஆக்கிட்டாரு, நாங்களும் எம்எல்ஏவோட அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவர்களுக்கு வந்துருச்சு. ஓகே, அதன் விளைவாக தான் தனுஷை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்லை தனுஷ் கூட இப்போ இம்மிடியேட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். 2031 தான் டார்கெட் பண்ணார், மெதுவாக பண்ணிக்கலான்னு. பட் ப்ரெஷர் ஓவர் ஆகுது. ஓகே, நாங்கள் எத்தனை நாளைக்கு 200 கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்ப்போம், பாலாபிஷேகம் பண்ணால் கட் அவுட் வைப்போம், அண்ணன் வாழ்க தலைவர் சொல்லிட்டு நாங்கள் இறங்கணும் உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்ல உள்ளாட்சி தேர்தலில் கூட ரசிகர் மன்றமாக ஃபுல்லாக இறங்க போகிறாங்க. இடைத்தேர்தலில் வாய்ப்பு இல்லை தனுஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கு வேண்டிய ஒரு முன்னோட்டம் தான் இப்போ எல்லாமே பார்க்குறாங்க. பட் அவருடைய ப்ரெஷர்னால தான் தனுஷ் இறங்குறாரு. பட் இங்கே அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸும் ப்ரெஷர் ஓவர் ஆகுது இப்போ அவருக்கு. ஓகே, இல்லை இப்போ இன்னைக்கு ஒரு ரசிகர் கத்திருக்காரு, நாளைக்கு 10 ரசிகர்கள் கத்தலாம். ஒருவேளை நமக்கே பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் இறங்க வாய்ப்பு இருக்குல்ல சார், இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர்ல? கண்டிப்பாங்க. நீங்கள் வந்து புஷ் பண்ண தான் அந்த ஆசைகள் தானாக வரும் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஒரு ஆதரவு இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது, அப்போ நம்மளும் இறங்கி பார்ப்போம். ஆட்சி பிடிக்கிறாங்க இல்லைங்க ரெண்டாவது விஷயம். 4-10 சீட்டு வின் பண்ண விட சட்டசபைக்கு உள்ளே போவாங்கல்ல. ஓகே, தமிழக வரலாற்றிலேயே எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடிகர்கள் பல கட்சியில் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களே காங்கிரஸ்லேருந்து அப்புறம் வந்து அண்ணா மேலே பற்று கொண்டு அண்ணா அது உள்ளுக்குள்ளே போய் டிஎம்கேலேருந்து அவருடைய வருமானத்தில் நிறைய செலவு பண்ணி பொதுக்கூட்டங்கள் போட்டப்படுச்சு. சட்டசபை எம்எல்ஏவாக இருந்தாங்க, எஸ்எஸ் ராஜேந்திரன் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சட்டசபை உறுப்பினராக இருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய கனவே இருந்தது. சட்டசபையே பார்க்காத ஒரு நபர் சட்டசபை உறுப்பினரே ஆக கிடையாது, நேரடியாக முதலமைச்சர் சீட்டில் உட்காந்தது விஜய் அவர்கள் மட்டும்தான். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம், சாதனை.
பட் இவங்க முதல்ல வந்து ஒரு 4 சீட் 10 சீட் சட்டசபை உள்ளே போகுங்கிற ஆசைகள் வரும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ரசிகர்கள் வந்து தான் கொஞ்சம் எல்லா பேருமே நாங்களும் எம்எல்ஏ ஆகணும், ஓகே எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கனவோடு இருக்காங்க அவர்கள். அதன் விளைவாக தான் இந்த ஒரு ரசிகர் வந்து வருங்கால முதல்வர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னதோடு ஒரு உசுன்னு இருப்பார். சாப்பிட்றீங்க ஏன் அப்படின்னு மாதிரி சொல்லிப்பார். இப்போதைக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த தாட்ஸ் இல்லை. ஓகே பட் நீங்கள் சொன்னது மாதிரி ஸோ வருங்காலத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா தனுஷ் ஒருத்தர் உள்ளே வர்றாரு, இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டார். ஓகே இப்போ எல்லாமே நான் சொல்லுவேன்னா, எங்க தனுஷ் தான் உள்ளே வந்துட்டார், தனுஷோட நீங்கள் மேலே போயிட்டீங்க, என்ன சார் சம்பளம் அதிகமாக வாங்குறீங்க இப்படிலாம் பேசுவாங்க. இப்போ ஆக்சுவலாக தனுஷை விட சம்பளம் அதிகமாக சிவகார்த்திகேயன் வாங்கிட்டு இருக்காரு. ஓகே புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அவர்கள் சொல்லும்போது அந்த ப்ரெஷர் வரும். ஓகே இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், நம்ம தனுஷே வந்துட்டார்ல அப்பயே நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற தாட்ஸ் கண்டிப்பாக வரும். அது இயல்பு, நேச்சுரல், வரதான் செய்யும். அது வரட்டும், வந்து அவர் களத்தில் இறங்கிட்டான். மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறவர்கள் தான் தலைவனாக முடியும். எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது தான். இல்லை, மக்கள் மனசில் ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கணும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஓகே ஸோ களத்தில் இறங்கணும், மக்களோட மக்களாக நீங்கள் போகணும். நம்ம ஏசி காரு, ஏசி கேரவுன்னு ஹைடெக்கான ஒரு வாழ்க்கை இதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு பேசிட்டோம்னா வேலைக்காக. ஓகே களத்தில் இறங்கணும், வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கிடணும், மலையிலையும் சேரிலையும் சகதிலையும் கூவத்துலையும் இறங்கி நடக்கணும். மக்கள் மனசில் இடம் பிடிக்கலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க. அடுத்து ஜெயம் ரவி அவர்கள் திரும்ப வந்து ரசிகர் மன்றத்தெல்லாம் சீரமைக்கிறாரு, நம்ம மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு திடீர்னு அவரும் களத்தில் இறங்குறாரு. அவரோட நோக்கமும் அரசியலா சார்? என்ன சொல்லணும்னு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே. இப்போ என்னன்னா, ஒட்டுமொத்தமாக சட்டசபை வந்து தமிழ் திரையுலகம் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுமா என்னங்கிறது தெரியல. எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வருது. அதுக்கு என்ன காரணம்னா, சரி நமக்கு வந்து ஃபேன்ஸோடைய ஒரு பலம் இருக்குது, மக்கள் ஓரளவு ஒரு ஆதரவு இருக்குது. அதான் நான் சொன்னேன், முதலமைச்சருங்கிற கனவு வந்து இப்போ முடியாது. தனுஷ் அவர்களே வந்தாலே இன்னும் ஒரு 15-20 வருடம் போராடணும் அவர் கண்டிப்பாக. அப்புறம் தான் அவருடைய கனவு நிறைவேறலாம். பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்து முயற்சி திருவினையாக்கும் தான். அதனால் ஜெயம் ரவி அவர்களுக்கும் அதை கொஞ்சம் ரசிகர் மன்றத்தையும் புதுப்பிச்சு நற்பணி மன்றமாக மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி ஏதாவது உதவிகள் செய்து அவரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். கொஞ்சம் ஜெயம் ரவி பொறுத்தவரை நல்ல டைப் தான். பட் இவர்களுக்கு வந்து இது மாதிரி அவர்களுக்கும் ஒரு எண்ணம் வருது. வரட்டும், வந்து பார்க்கட்டும், கண்டிப்பாக ஒன்றும் தப்பு இல்லைங்க. 1000 ரூபா இருந்ததுன்னா ஒரு 500 ரூபா மக்களுக்காக செலவு பண்ணட்டும், ஒன்று எல்லா பேருமே பண்ணட்டுமே, என்ன இருக்குதுல்ல. ஆனால் அவங்களோட நோக்கம் அப்படி இல்லையே, ஸ்ட்ரெயிட்டாக போய் சிஎம் வாங்கணுங்கிற ஆசை தானே இருக்கு. அதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ண, மக்கள் மனசில் இடம் பிடிக்குன்னு சொல்லிட்டேன், மக்கள்கிட்ட நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டேன். அதை ஃபஸ்ட்டு 2 முயற்சி பண்ணிங்கன்னா யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம். ஓகே, அப்போ மக்கள் யோசிப்பாங்க, அவ்வளோதான். அதனால் நேரடியாக வந்து அதான சொன்னேன், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி வந்து விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெற்றியை பெறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நான் இன்னமும் சொல்லிக்கிறேன், இன்னும் நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கு வந்து சாப்பிட மணி தூங்க மாட்டேங்கிறையோ இன்னைய விஜயம் முதலமைச்சர் அப்படின்னு கேட்குறாங்க இன்னமும். ஸோ இந்த 110 நாளைக்கு 15 நாள் மேலே ஆயிடுச்சு, 115 நாள் ஆச்சு இன்னையோட. மே 10 ஆட்சி அமைச்சார், இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? ஸோ அதனால் அவங்களுடைய கனவு அப்படி இருந்துகிட்டே இருக்கு, ஏற்றுக்கொள்ளவே முடியல. நேரடியாக வரணும்னு ஆசைப்படுறாங்க, அது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ போராடி பார்க்கட்டும். இவர் ஒரு பக்கம் சொல்லும்போது சிம்பு மட்டும் விட்டீங்க. ஆமா சார், சிம்பு கேளுங்க. ஓகே, சிம்பு வந்து கிளப்பிய விட்டாங்க, நீங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு நாள் வருவன்கிற மாதிரியான ஒரு டோனும் இருக்கு. எனக்கு இதோட சேர்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, எல்லாருமே ரசிகர் மன்றத்தை இப்போ லைட்டாக தூசி தட்டி வைக்கிறாங்க சார், எல்லாம் ஃபியூச்சரில் உதவும்னா சார்? கண்டிப்பாக அவங்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க, சிம்புக்கும் ரசிகர் பட்டாலும் இருக்கு. ஆனால் சிம்பு வந்து கண்டிப்பாக ரொம்ப யோசிப்பார். ஏன்னா அவங்க அப்பா அரசியலில் பட்ட அடி இருக்கு இல்லையா, அதை அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு, அதையும் சொல்லியிருக்காரு வேற. இல்லை அவர் வந்து அது எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர். அப்புறம் டிஎம்கேக்கு போய் அண்ணாடிஎம்கேல இருக்கும்போது ஒரு சின்ன சலசலப்பெல்லாம் ஏற்படுச்சு, அதனால தான் டிஎம்கேல போய் சேர்ந்ததே அவர். டிஎம்கேலேருந்து அங்கேயும் சில உடன்பாடு இல்லாமல் தான் திரும்பி வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து போராடி பார்த்தார். பாக்கியராஜ் அவர்களுக்கு எம்ஜிஆர் வந்து கலையுலக வாரிசுன்னு சொல்லியும் அவரால் வந்து கட்சி ஆரம்பித்து பண்ண முடியல, டிஆரும் பண்ண முடியல. அப்போ அதனுடைய அனுபவம் சிம்பு பார்த்துட்டே இருக்கார், அதனுடைய வலி என்னன்னு தெரியும். அதனால் அவர் சாதாரணமாக கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அப்படியே ஆரம்பித்தாலும் நான் விஜயோட சேர்ந்து பயணிப்பேன்னு ஒரு வார்த்தையை வர சொல்லிட்டார். அப்போ அதனுடைய பலம் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ அவர் நின்னார்னா கண்டிப்பாக சட்டசபை உறுப்பினராக வரும். ஸோ வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நான் டி ராஜேந்திரன் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இவரும் திரும்பி வந்து ஒரு
ஒரு சட்டசபைக்குள்ள உறுப்பினராக எம்எல்ஏவாக போகலாம். அப்போ அரசியல் நிறைய அனுபவங்கள் சிம்பு அவர்களுக்கு வரும். ஓகே. ஏன்னா அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேல சட்ட உறுப்பினராக போனாங்க. அவருடைய அனுபவத்தின் மூலம் தான் அப்புறம் 77 கட்சி ஆரம்பிச்சாங்க. மாதிரி சிம்பு அவர்கள் ஆரம்பிச்சு இப்பே கூட ஆரம்பிக்கல, தப்பு கிடையாது. ஆரம்பிச்சு நீ கட்சியோட விஜய் அவர்களோட இணைந்து பண்ணினா கண்டிப்பாக ஒரு சீட் 2 சீட் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் சட்டசபை உறுப்பினர் சிம்பு போகலாம். அரசியலில் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள். அவருக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாமே சின்ன வயசுல இருந்ததுனால சினிமா அனுபவம் நிறைய இருக்கு, அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. உள்ள இறங்கலை தவிர தெரியும் நிறைய விஷயம் சிம்பு. அதனால் அவரும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா அதிமுக திமுகவை தாண்டி சிம்பு கட்சி, தனுஷ் கட்சி, ஜெயம் ரவி கட்சி, சிவகார்த்திகேயன் கட்சிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் மாறுமா சார்? எஸ், கண்டிப்பாக. பழைய அரசியல் கட்சியெல்லாம் வந்துட்டு என்ன எல்லா பேரும் கட்சி கூடி இது கையில் தூக்கிட்டாங்க, அப்போ நம்மகிட்ட கூட்டணி வச்சுக்கோ, கூட்டம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழைப்புகள் கூட நிறையா வரும் எல்லாருக்குமே. ஓகே. ஸோ அதை அவர்கள் எந்த நேரத்தில் போய் சேருவாங்களா, தனித்தே போராடி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியாது நமக்கு. அது வந்து ஸோ ஃபியூச்சர். ஓகே. நாளைக்கு நடக்கிற விஷயம் எது வேணாலும் நடக்கலாம் அரசியலில். ஸோ கவுண்டர் பண்ணி சொல்லணும், அரசியல் இதெல்லாம் சாதாரண ஒப்பான்னு சொல்கிறது மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். அதனால் அரசியல் கட்சிகள் வந்து இப்போ சினிமா பக்கம் வந்து திரும்புது. திரும்புது மீன்ஸ்னா உங்களுக்கு வந்து இந்த அரசியல் பழைய லைஃப் ஸ்டைல் மக்களுக்கு பிடிக்கல. அதே அவங்க பேசுறது பார்க்கறது ஒரு மாதிரியா இருக்குதுலாம் வந்து உடன்பாடு இல்லை. சும்மா ஜாலியாக நம்மளோட இப்போ அதாவது என்ன சொல்றதுன்னா மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கணும் தான் பிடிக்குது மக்களுக்கு இதை. ஸோ அதனால் வரிசையாக இனி கொஞ்சம் வந்து களம் மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.